ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஈவினிங்கில் இருந்து தான் வீடியோ எடுத்தேன். காலையிலேருந்து என்னால் எடுக்க முடியல, கொஞ்சம் வேலையாக இருந்தேன். நான் நாளைக்கு காலையில் ஒரு ஆஃபீஸ் முதல் டைம் போகிறாரு. ஃபர்ஸ்ட் டைம்னா கொரோனா பாசிட்டிவ்னு வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் அவர் இப்போ தான் ஆஃபீஸ் போக வராரு. ஒரு 1.5 மாதம் ஆயிடுச்சு. வீட்லேயே தான் இருந்துட்டு இப்போ தான் ஒரு 1.5 மாதம் கழிச்சு தான் ஆஃபீஸ் போகிறாரு. சரி, அதனால தான் கொஞ்சம் வேலையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அயன் பண்ணி வைக்கிறது எல்லாம், ஒரு வாரத்துக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் கொஞ்சம் காலையில் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், பண்ணி வச்சுட்டேன்னா. இவ்வளோ நாள் ஏன் பண்ணலன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மனசுக்கு. சரி, அவர் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதுனால கொஞ்சம் அவருக்கு எல்லாம் ரெடி பண்ணுறது, கொடுக்கறது, ஃபுட்டு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் எடுக்கிறது அப்படின்றனால இந்த வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியல. இப்போ இதெல்லாம் அயன் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு 5 ட்ரெஸ் தான் நான் அயன் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து நம்ம இப்போ எல்லாம் அடுக்கி பீரோவில் வச்சிடலாம். என்ன இருந்தாலும் கடையில் கொடுத்து பண்ணுற மாதிரி வராது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்குலாம் பர்ஃபெக்டாலாம் இருக்காது, சுமாராக தான் தெரியும் பண்ணுறதுக்கு. அப்படிதான் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதை கொண்டு போய் இப்போ பீரோவில் வச்சிடலாம். இதை வச்சுட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட். நான் நாளைக்கு காலையிலேக்காக மாவு அரைச்சிட்டு இருக்கேன். காலையில கொஞ்சம் டிஃபனா இருந்ததுன்னா இட்லி தோசையா தான் செய்ய முடியும். சீக்கிரமா பண்ணிட்டேன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அதனால மாவு அரைச்சிட்டு இருக்கேன். நான் அதிகமாலாம் அரைக்க மாட்டேன். ஒரு 2-3 நாளைக்கு தகுந்த மாதிரி ஒரு 1 கிலோ போட்டு தான் அரைச்சு வச்சிருவேன். இப்ப காலையில அவர் டிஃபன் சாப்பிட்டுட்டு அவர் கிளம்பிட்டு இருக்காரு ஆபீஸ்க்கு. ஹாய் ராஜேஷ். அவர் பாட்டு பாடிட்டு இருக்காரு. லேசா தொட்டு சாப்பிட டக்குன்னு தட்டிட்டு இருப்பாரு. அதை போட்டு என் இட்லியை சாப்பிட்டோன்னா அவருக்கு மயங்கிட்டாரா, காமெடி பண்றேன். இப்ப அவர் ஆபீஸ் கிளம்பிட்டாரு. நான் வெளியில வர்றதுக்குள்ள அவர் வேகமா இறங்கிட்டாரு. கீழே ஸ்பீடா இறங்கிட்டாரு. நாங்க மேல செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கோம். அதனால படிக்கட்டு தான் இறங்கி போகணும். மொட்டை மாடியில வீடு எங்களுக்கு. இந்த பக்கமா போய் பார்த்தா தெரியும் அவர் கிளம்புறது. நம்ம போய் பார்ப்போம். கிளம்பிட்டாரு. உடனே பைக்கை வேகமா எடுத்துருவாரு. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கொரோனால இருந்து இப்பதான் அவர் வந்திருக்காரு. திரும்பவும் வெளியில போய் வேலை செஞ்சே தான் ஆகணும், போகாம இருக்க முடியாது வேற. அதனால கொஞ்சம் பயமா தான் இருக்கு எனக்கு. ஆனா என்ன பண்றது, நம்மளோட சூழல், ஆபீஸ் வேலைக்கெல்லாம் போய் தானே ஆகணும். இப்ப பாப்பாவை ரெடி பண்ணலாம் நம்ம போயிட்டு. இங்க பாத்தீங்களா, இது ஒரே ஒரு சின்ன தொட்டி மட்டும் தான் வச்சிருக்கேன் மாடியில. இதுல சின்ன இந்த அழுகி போன வெங்காயம் எல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து நான் இந்த தொட்டியில போட்டு வச்சிருக்கேன். வச்சேன்னா அதுல இருந்து இந்த வெங்காயத்தரை வரும்போது நம்ம ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் பண்ணும் போது, சூப்பு பண்ணும் போது அதுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுப்பேன் நானு. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும், நல்லா இருக்கும் போடும் போது. இப்ப நம்ம பாப்பா ரெடி பண்ணிடலாம். தூங்கிட்டு இருக்கா. நான் எப்பவுமே இந்த மாடி கதவை மூடி வச்சிருவாங்க. மேல யாரும் வரமாட்டாங்க, யாரும் இல்ல, வர்றதுக்கு இல்ல. நம்ம இந்த மெயின் டோரை ஓபன் பண்ணி வச்சிருக்கோமா காத்து வர்றதுக்காக. அதனால அதை எப்பவுமே க்ளோஸ் பண்ணி வச்சிருவேன். இதோ பாப்பா குளிச்சுட்டு வந்துட்டா, அவளும் ரெடி ஆயிட்டா. அவளும் சாப்பிட்டுட்டா ஆன்லைன் கிளாஸ்க்கு ரெடி ஆயிடுவா இப்போ. ஹாய் பாப்பா. ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய். நல்லா இருக்கா? அதோ கிளாஸ்க்கு ரெடி ஆயிட்டா. அவ இங்க உட்காந்துருக்கா. இந்த இடத்துலதான் அவ எப்பவுமே ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுவா. இந்த இடத்துலதான் நான் போனை வச்சு விடுவேன். போனை நான் இந்த இடத்துல வச்சுட்டேன்னா அவளுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். அவ கிளாஸ் அட்டன் பண்ணிட்டே இருப்பா. அவ கிளாஸ் அட்டன் பண்ண டைம்ல நம்ம போய் கிச்சன்ல சாப்பாடு வடிக்கிறது, குழம்பு வைக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது மத்தியானம் லஞ்சுக்கு தேவையானதெல்லாம் நான் பண்ணிட்டு வந்துருவேன். ஊற வச்சிருந்தேன், நைட்டே ஊற வச்சிட்டேன். அதை ஒரு உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு ஒரு குழம்பு ஒண்ணு வச்சிருவேன். நான் லஞ்ச் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள அவ ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிடுவா. 2 கிளாஸ் இருக்கு, சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒரு போன் தான் இருக்கா, அதனால. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாப்பா கிளாஸ் எடுத்துட்டு இருப்பா. அதுக்குள்ளே போயிட்டு நம்ம சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ அந்த ஒரு ஃபோன் தான் இருக்கிறதுனால பாப்பா கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக அவளுக்கு ஃபோன் வேணும். அதனால அவள் அந்த ஃபோனை வச்சுருப்பா. நம்ம அதுக்குள்ளே போய் சமையல் வேலையை முடிச்சிடலாம். சமையல்லாம் என்னால் எடுக்க முடியாது, ஏன்னா கிளாஸ் அட்டன் பண்ணுற டைமில் நம்ம சமையல் வேலையை முடிச்சிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இவ்வளோ நேரம் என்னோட இதை பார்த்ததுக்காக, என்னோட vlog-அ பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இது பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ எடுத்து அனுப்புங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.